அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ஜும்மா என்றாலே ஒரு ஸ்பெஷலான நாள் தான். அதுவும் இந்த ஜும்மா கேட்கவே வேணாம். புனித மாதமான ரஜப் மாதத்தின் முதல் ஜும்மா. வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த பல அருட்கொடைகளில் இதுவும் முக்கியமானது. இந்த மாதிரி சிறப்பான நாட்களை எதற்காக தந்துள்ளான்? நாம் இதில் நிறைய அமல்கள் செஞ்சு நாம் பலன் அடையணும்னு சொல்லிட்டு. இப்போ அமல்கள் செய்வதால் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது அமல்கள் செய்கிறோம் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு அமல்கள் செய்கிறோமோ அதை விட பல மடங்கு கூலிகளே அல்லாஹ் நமக்கு தருவான். நாம் செய்கிற சின்ன ஒரு அமலை கூட அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நாளை மறுமையில் ஒரு சின்ன ஒரு நன்மைக்காக கூட நம்ம நின்றுட்டு இருப்போம். சொர்க்கமா நரகமா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைச்சா சொர்க்கம் போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நாம் ஆசைப்படுவோம் நன்மை நமக்கு கிடைக்காத சொல்லிட்டு. இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது. ஏன்னா உலக வாழ்க்கையை நம்மளை மறக்கடிச்சிரும். மறுமை தான் நிரந்தரம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோதனை களம் தான். நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம்னா ஒரு பயணிகள் போல். அதாவது ஒரு ட்ராவல் பண்ணுறோம். அந்த ஊர் வந்துச்சுன்னா இறங்கிடுவோம்ல. நாம் போகிற ஊர் வந்தால் இறங்கிடுவோம். அது வரைக்கும் தான் நம்முடைய பயணம். அது போல தான் நமக்கான நேரம் வரும்போது நாம் போயிடுவோம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் அந்த செயல்களை பொறுத்து தான் நமக்கு கூலிகள் தரப்படும். அதற்காக ஃபுல்லாக அமல்களாலேயே நாம் இருக்கணுமா? இந்த உலக இன்பங்கள் ஒன்றுமே நாம் அனுபவிக்கக்கூடாதா சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் நமக்கு கைவசப்படுத்தி தந்துள்ளான். மனிதனுக்கு எல்லாத்தையும் வசப்படுத்தி தந்துட்டான். எதுவுமே அவன்கிட்ட இல்லை. பூமியை அவன் படைச்சிட்டான். அதில் இருக்க ஒவ்வொரு பொருள்களையும் படைச்சிட்டு மனிதனுக்கு வசப்படுத்தி தந்துட்டான். மனிதன் அனுபவிக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான். அனுபவிக்கலாம், தாராளமாக அனுபவிக்கலாம், எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அல்லாஹ்வின் அந்த நினைப்பை மீறி எதுவுமே நமக்கு போயிடக்கூடாது. நாம் செய்வது சரியா, மறுமைக்கு இது நமக்கு பலனளிக்குமா என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாம் இந்த உலகத்திலையும் வெற்றியாளர்களாக இருப்போம், மறுமையிலையும் வெற்றியாளர்களாக இருப்போம். நாம் செய்கிற அமல்கள், அதாவது எவ்வளோ நல்ல அமல்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை அது தூய்மைப்படுத்தும். தீய செயல்களை விட்டு முழுமையாக நம்மை பாதுகாக்கும். அதனால் இது போன்ற நாட்களை என்றைக்குமே விட்டுடாதீங்க. வாரம் ஜும்மா வருது. ஒவ்வொரு ஜும்மா நாளையும் சரியாக பயன்படுத்திக்கிங்க. அதுவும் இது போன்ற புனித மாதங்களில் வர ஜும்மாவை கேட்கவே வேணாம். நிறைய விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கு. நமக்கு நன்மைகளும் நிறைய கிடைக்கும். நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவிச்சுட்டு இருப்போம்ல. இந்த சோதனைகள் எல்லாம் நீங்குவதற்கு நாம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் மிகப்பெரிய உதவியை புரியும். இன்னைக்கு நான் ஒரு 7 துவாக்களை நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு ஓதுற மாதிரி அசருக்கு பிறகு சிறந்த ஒரு நேரம் இருக்குல்ல, நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் ஓதுற மாதிரி ஒரு 7 துவாக்களை நான் சொல்கிறேன். 7 துவாக்களுமே மிக மிக சிறந்த ஒரு துவாக்கள். நான் தேடி பிடிச்சி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த துவாக்களை நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம், உங்கள் விருப்பம். நான் ஒவ்வொரு துவாவும் சொல்லும் போது இந்த துவாவிற்கு என்ன பொருள், என்ன சிறப்பு அதையும் சொல்கிறேன். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதும்போது சிறப்பாக இருக்கும். இப்போ முதல் துவா. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். இந்த ஒரு துவாவை பொறுத்த வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட துவா. முதலில் கேட்ட பாவ மன்னிப்பு துவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எங்கே இருந்தாங்க? சொர்க்கத்தில் இருந்தாங்க. நல்லா ஜாலியாக நல்லா இருந்தாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்தான். ஆனால் அந்த ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டான். ஆனால் ஷைத்தான் விடுவானா? ஷைத்தான் அவங்க மனசை கலைச்சி அதில் இருக்கிற அந்த பழத்தை சாப்பிட வச்சுட்டான். இதனால் அல்லாஹ் கோபம் கொண்டு சொர்க்கத்திலேருந்து இறக்கி பூமியில் அவங்கள இறக்கி விட்டான். அவங்க தவறு செஞ்சிட்டாங்க. தவறு செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு மனதார உணர்ந்து முதலில் இந்த துவாவை ஓதுனாங்க. இந்த துவாவை அவங்க எப்படி ஓதுனாங்க, எப்படி தெரியும்? அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான் இந்த வார்த்தைகளை. முதலில் கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு வார்த்தைகள். அதாவது தவறு செஞ்சிட்டோம், தவறு செய்வது மனிதனின் இயல்பு, அதிலிருந்து மீண்டு வரணும், அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும் என்ற ஒரு விஷயமே இந்த ஒரு துவாவில் அடங்கியிருக்கு. எத்தனை தௌபா துவாக்களை ஓதினாலும் முதலில் தலைமை தாங்கிய ஒரு துவா இந்த துவா சொல்லிட்டு இதை சிறப்பித்து சொல்லலாம். அடுத்து 2வது துவா.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. லா இலாஹ இல்ல அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு துவாவை எந்த சூழ்நிலையில் ஓதுனாங்கன்னா, ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள்ல, அவங்க அனுப்பிய அந்த சமுதாயம் எத்தனையோ அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் தான் இறைவன் சொல்லிட்டு எவ்வளோ உபதேசம் செஞ்சோம் அவங்க ஏற்றுக்கல. ரொம்ப அவங்களே கிண்டல் செய்ய ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு கோபம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு மேலே இவங்களுக்கு எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு இந்த ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் சாபம் இறங்கிடும் சொல்லிட்டு அந்த இத்தனை நாளுக்குள்ளே இறங்கிடும் சொல்லிட்டு அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. வேதனைகள் அல்லாஹ்வின் வேதனைகள் இறங்குற அந்த டைமு அந்த அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அப்போது உடனே அல்லாஹ் கிட்ட போய் தௌபா செய்கிறாங்க. நீ தான் என்னுடைய இறைவன், நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுயா அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் தான் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாச்சு. உடனே மன்னிச்சிடுறான். மன்னிச்சுட்டு அந்த வேதனையை இறங்குவதை நீக்கிடுறான். அந்த ஊரும் நார்மலாக ஆயிடுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த மக்கள். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், இன்னும் வேதனை இறங்கலை, இந்த மக்கள் நம்மளை அலட்சியப்படுத்திட்டாங்களே சொல்லிட்டு கோபமாக ஒரு கப்பலில் ஏறிட்டாங்க. கப்பலில் ஏறினவுடனே அந்த கப்பல் ஒரே ஆடுது. பயங்கரமாக புயலில் ஆடும்போது அதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இதில் யாரோ தப்பு செஞ்சுட்டாங்க யாரோ சொல்லிட்டு சீட்டு குலுக்கி போடும்போது இவங்களுடைய பேர் வருது. அப்போது எல்லாம் இவங்கள தூக்கி போட்டுடுறாங்க அந்த கடலில். அப்படி கடலில் தூக்கி போடும்போது ஒரு பெரிய மீன் இவங்கள விழுங்கிடுச்சு. இது அல்லாஹ் கொடுத்த தண்டனை. ஏன்னா அல்லாஹ்வின் பேச்சை மீறி அவங்க போயிட்டாங்கல்ல, தண்டனை கொடுத்துட்டான் அல்லாஹ். பெரிய மீன் பயங்கரமாக இருட்டு. நைட்டு டைமு ஒரு பக்கம் நைட்டு இருட்டு, ஒரு பக்கம் மீன் வயிற்றுக்குள்ளே இருட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இருட்டு ஒரு பக்கம். கடலுக்கு அடியில் போயிடுச்சு. கடலுக்கு அடியில் பயங்கரமாக இருட்டு இருக்கும். அந்த இருட்டு 3 இருட்டில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த நேரத்திலையும் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு அல்லாஹ்விடம் இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. நான் அநியாயக்காரர்களை ஒருத்தனாகிவிட்டேன் சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை கொண்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ் அல் குரானில் சிறப்பித்து சொல்கிறான் இந்த துவாவை. யூனுஸ் நபி மட்டும் இந்த துவாவை ஓதி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவங்க மீன் வயிற்றில் தான் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. என்னுடைய அடியான் யார் இந்த துவாவை ஓதி கேட்டாலும் அவங்க கேட்டது கிடைக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். இந்த ஒரு துவாவை நீங்கள் நிறைய எண்ணிக்கை ஓதி ஏதாவது ஒரு ஹாஜத்தை நிறைவேற வேண்டியிருந்தால் இதை ஓதி கேட்கும்போது நிச்சயமாக அந்த தேவை நிறைவேறும். கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கும்போது அந்த கடினமான சூழ்நிலை நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும். இது 2வது துவா. அடுத்து 3வது துவா. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. இந்த துவாவிற்கு என்ன சிறப்புனா, போரில் புறமுதுகிட்டு ஓடினாலும், அதாவது போர் என்பது ஒரு கண்ணியமான ஒரு விஷயமா நம்முடைய மார்க்கத்தில் இருக்குது. அதில் எதிர்த்து நின்று போராடணும். புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. அப்படி ஓடுறவங்க கூட இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவங்களே மன்னிக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறாங்க. மிக சிறந்த துவா. தௌபா துவாக்களில் நிறைய துவாக்கள் இருக்குது. அதில் சில செலக்டிவான சிறப்பான துவாக்கள் இருக்கும் சொல்லுவாங்கள்ல, அதில் ஒன்று தான் இது. அடுத்து 4வது துவா. அல்லாஹும்மக்ஃபிர்லி ஸன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு. இறைவா, என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. அவற்றில் சிறியதையும் பெரியதையும், ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும், வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் மன்னிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சஜிதால, தொழுகையின் சஜிதால அதிகமாக ஓதியிருக்கிறாங்க. நாமும் தொழுகையின் சஜிதால இதை ஓதலாம். தொழுகைக்கு வெளியேவும் நம்ம நார்மலாக இதை ஓதி கேட்கலாம். ஏன்னா இதனுடைய பொருளை பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிறந்த தௌபா துவாக்களில் இதுவும் ஒன்று. அடுத்து 5வது துவா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்துவிடு. இந்த துவா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான துவானா, லைலத்துல் கத்ர் இரவு பற்றி உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சிறப்பான ஒரு இரவு. 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு அந்த லைலத்துல் கத்ர் இரவு. ரமதானில் கடைசி அந்த 10 இரவுகளில் ஒரு நாளில் அந்த இரவு வரும். அந்த இரவுக்கு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு துவா இருக்கா சொன்னால் இந்த துவாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள்.
1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவில் ஒரு நாளில் ஓதக்கூடிய ஒரு துவாவாக இது இருப்பது என்றால் இந்த துவா எவ்வளவு சிறப்பான ஒரு துவா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான துவா. நீங்கள் வெறும் ரமதான் நாட்களில் மட்டும் இதை ஓதாமல் ரமதானுக்கு வெளியேயும் நார்மலாக டெய்லியும் இதை ஓதுற மாதிரி பாருங்கள். அடுத்து 6வது துவா, அல்லாஹும்ம ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத். இந்த துவாவோட பொருள் என்னன்னா, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு மற்றும் மூமினான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரையும் மன்னித்திரு யா அல்லாஹ் சொல்லிட்டு கேட்குறோம். இந்த ஒரு துவாவில் நம்ம என்ன கேட்குறோம், நமக்காக மட்டும் தௌபா செய்யாமல் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்காகவும் தௌபா செய்கிறோம். அப்படி தௌபா செய்வதால், மற்றவர்களுக்காக தௌபா செய்வதால் என்ன கிடைக்கும்னா, ஒவ்வொரு மூமினான ஆண் மற்றும் மூமினான பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கணக்கில் நன்மையை எழுதுவான். அப்போனா எவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா எவ்வளோ கணக்கே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு இப்போ இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறகும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பொதுவாக மன்னிப்பு கேட்டுட்டோம். மூமினான ஆண் மற்றும் பெண் இவர்களை மன்னிச்சிடையா எல்லாம் கேட்டுட்டோம். அப்போ கோடி இல்லை, அதுக்கும் மேலே நிறைய நிறைய கோடிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் நம் கணக்கில் எழுதுவான். ஒரு நொடியில் கோடிக்கணக்கான நன்மைகளை சம்பாதிச்சு கொடுக்கும் சிறந்த துவா இது. மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் ஓதிட்டு வாங்க. அடுத்து கடைசியாக 7வது துவா, அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் 70 முறைக்கும் அதிகமாக எண்ணிக்கையில் ஓதியுள்ள துவா இது. அப்போனா அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த துவாவை ஓதியிருக்கிறாங்க. அவங்க கடைசி நாள் வரைக்கும் இந்த துவாவை ஓதியிருக்கிறாங்க. முதலில் கேட்கப்பட்ட துவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா ஓதிய துவா நம்ம பார்த்தோம். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் ஓதிய துவா இது. இப்போ இந்த 7 துவாக்களும் நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த 7 துவாக்களுமே மிக மிக சிறந்த தௌபா துவாக்கள். எல்லாமே தௌபா துவாக்களை தான் நான் போட்டிருக்கேன். தௌபா துவாக்களுக்கு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஜும்மா அன்னைக்கு அதிகம் ஓத வேண்டிய துவா தௌபா துவா தான். அதுபோல் ரஜப் மாதத்தில் நம்ம துவா சொல்லிட்டு பர்டிகுலராக எதுவுமே இல்லை. ஆனால் நீங்களாக எடுத்து ஓதணும்னா தௌபா துவாக்களை தான் அதிகமாக எடுத்து ஓதணும். ஏன்னா அந்த மாதத்தில் சுத்தமாக நாம் பாவங்கள் செய்யவே கூடாது. சின்னதாக ஒரு தவறு செஞ்சால் கூட அதிகமாக தண்டனை நமக்கு கிடைக்கும். அந்த பயம் என்னைக்கு நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் டெய்லியும் ஒரு தௌபா துவா நீங்கள் ஓதிட்டே இருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி நான் 7 துவாக்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஜும்மாவும் வந்திருக்கு, ரஜப் மாதமும் வந்திருக்கு, ரெண்டுமே ஒரு சேர வந்திருக்கு. அப்போ தௌபா துவாக்களை நீங்கள் அதிகம் ஓதலாம். இந்த 7 சிறப்பான துவாக்களை இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லியும் நீங்கள் ஓதி துவா செய்யலாம். இன்றைக்கி அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் உட்காந்து யார்கிட்டையும் பேச வேண்டாம். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. அசர் டு மஹ்ரிப் அந்த நேரம் எவ்வளோ உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் எத்தனை முறை ஓதுனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி ஓதிக்கிங்க. இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவாத்தும் ஓதிக்கிங்க. ஏன்னா செலவாத் ஓதுவது அவசியமான ஒன்று. செலவாத் ஓதிட்டு இந்த துவாக்களை ஒன்றா எடுத்து ஓதுங்க. இதை தவிர உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா துவாக்கள் தெரிஞ்சால் அதையும் நீங்கள் தாராளமாக ஓதலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக தௌபா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை பிடிச்ச எல்லா முசீபத்துக்களும் நீங்கும், சோதனைகள் நீங்கும். ரிஸிக்கிற்கான அத்தனை கதவுகளையும் அல்லாஹ் திறந்து விடுவான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அதனால் தௌபா துவாக்களை அதிகம் ஓதி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீரக்கூடிய நாள் இந்த நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.